வணக்கம். ட்ரேடிங் என்றாலே சார்ட்கள், இண்டிகேட்டர்கள், கேண்டில்கள் என்று மட்டும் யோசிக்கிறீர்களா? கொஞ்சம் மாத்தி யோசிப்போம். ஃப்ளூயிட் பிசிக்ஸ், அதாவது பாய்ம இயற்பியலின் தத்துவங்களை பயன்படுத்தி மார்க்கெட் பிரேக் அவுட்ஸை நம்மால் துல்லியமாக கணிக்க முடிந்தால் எப்படி இருக்கும்? அதைத்தான் இந்த பகுப்பாய்வில் நாம் பார்க்க போகிறோம். மார்க்கெட்டின் சிக்கலான நகர்வுகளை இயற்பியல் விதிகளை கொண்டு ரொம்பவே பிராக்டிக்கலாக எப்படி புரிந்து கொள்வது என்று இன்னைக்கு டீகோட் செய்ய போகிறோம். வாங்க நேரடியாக விஷயத்திற்கு போய்விடலாம். 92%. ஆமாங்க, சும்மா யூகித்து ட்ரேட் செய்வதை நிறுத்திவிட்டு ஒரு முறையான மெக்கானிக்கல் லாஜிக்கை நீங்க ஃபாலோ பண்ண ஆரம்பித்தால் 92% வெற்றி வாய்ப்புள்ள ஒரு ட்ரேடிங் செட்டப்பை உருவாக்க முடியும் என்று மூல ஆதாரங்கள் ரொம்ப ஆணித்தரமாக சொல்கின்றன. எமோஷன்ஸை ஓரம் கட்டிவிட்டு விதிகளை மட்டுமே பின்பற்றுவதன் மூலம் இந்தளவுக்கு அக்யூரேசி சாத்தியம் என்பதுதான் இதில் இருக்கிற உண்மையான மேஜிக். இப்போது உங்கள் மைண்டில் ஒரு கேள்வி ஓடலாம். நிஜமாவே பாய்ம இயற்பியலால் மார்க்கெட் பிரேக் அவுட்ஸை கணிக்க முடியுமா என்று? கண்டிப்பா முடியும். இந்த கேள்வி சார்ட்டை நாம் பார்க்கும் விதத்தையே தலைகீழாக மாத்தப் போகிறது. வழக்கமான பேட்டர்ன்ஸை தாண்டி மார்க்கெட்டை இயக்குகிற அந்த உண்மையான பிசிக்கல் ஃபோர்சஸ், அதாவது பௌதிக சக்திகளை புரிந்து கொள்ள இது ரொம்பவே உதவும். சிம்பிளாக சொல்ல வேண்டுமென்றால், ஒரு பைப்பில் தண்ணீர் எப்படி பாய்கிறதோ அதே மாதிரிதான் மார்க்கெட்டிலும் பணமும் வால்யூமும் பாய்கிறது. சரி, இன்னைக்கு நாம் என்னென்ன பார்க்க போகிறோம் என்றால், முதலில் வாலடைலிட்டி என்வெலப், இரண்டாவது பெர்னோலி தத்துவம், மூன்றாவது ஸ்குவீஸ் மற்றும் எக்ஸ்பான்ஷன், நான்காவது ரொம்ப முக்கியமான 5 கண்டிஷன் விதி, அப்புறம் கடைசியாக ஏடிஆர் மற்றும் இலக்குகள். முதல் பகுதிக்குள்ள போய்விடலாம். தி வாலடைலிட்டி என்வெலப். போலிஞ்சர் பேண்ட்ஸ் அப்படிங்கறத வெறும் 2 கோடுகளா மட்டும் பார்க்காதீங்க. அதை ஒரு என்வலப் அல்லது ஒரு உரை மாதிரி நினைத்துக் கொள்ளுங்கள். இந்த வாலட்டிலிட்டி என்வலப் விலையை சுற்றி எப்பொழுதும் மாறிக்கொண்டே இருக்கிற ஒரு பவுண்டரியை உருவாக்குகிறது. மார்க்கெட்டின் 95%க்கும் மேலான பிரைஸ் ஆக்ஷன் இந்த உரைக்குள்ளேயே தான் அடங்கி இருக்கிறது. இது கிட்டத்தட்ட ஒரு கண்டெய்னர் மாதிரி செயல்பட்டு பிரைஸ் அதற்குள் இருந்து எளிதாக வெளியே போகாதபடி தடுத்து நிறுத்துகிறது. இப்போது அடுத்ததாக பகுதி 2, மார்க்கெட் பிசிக்ஸ் மற்றும் பெர்னோலியன் தத்துவம். இந்த பெர்னோலியன் தத்துவத்தை மார்க்கெட்டில் எப்படி அப்ளை செய்வது என்று பார்ப்போம். இமேஜின் பண்ணிக்கோங்க, ஒரு தண்ணீர் குழாய் திடீரென்று குறுகலாக மாறும்போது உள்ளே தண்ணீரின் பிரஷர் எப்படி எகுரும்? அதான் லாஜிக். மார்க்கெட்டிலும் அதேதான் நடக்கிறது. வால்யூம் குறைந்து போலிங்கர் பேண்ட்ஸ் ரொம்ப குறுகலாகும்போது, அதாவது நாரோ பேண்ட்ஸ் ஃபார்ம் ஆகும்போது உள்ளே பயங்கரமான பிரஷர் பில்ட் ஆகிறது. இந்த ஹை பிரஷர் தான் கொஞ்ச நேரத்தில் பெரிய வால்யூமோட ஒரு பிரேக் அவுட் ஓட்டமாக, அதாவது எக்ஸ்பான்ஷனாக வெடிச்சு சிதறுகிறது. இது நேராக நம்மை 3வது பகுதிக்கு கொண்டு போகிறது. ஸ்குவீஸ் மற்றும் எக்ஸ்பான்ஷன். ஸ்குவீஸ் அண்ட் எக்ஸ்பான்ஷன். இதில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய ரொம்ப முக்கியமான விஷயம் என்னவென்றால், மார்க்கெட்ல ஒரு ஸ்குவீஸ் நடக்கும்போது மார்க்கெட் ரொம்ப அமைதியாக டல்லாக இருக்கிறது என்று நாம் தப்பாக நினைத்துக் கொள்ளக்கூடாது. அது அமைதி இல்லைங்க, புயலுக்கு முன்னாடி இருக்கிற அமைதி. ஒரு ஸ்ப்ரிங்கை நன்றாக அழுத்தி பிடித்தால் எப்படி டக்குன்று மேலே எழும்புமோ, இல்லனா நன்றாக குலுக்கிய ஒரு சோடா பாட்டிலை திறக்கும் போது எப்படி பொங்கி வருமோ, அதே மாதிரிதான் மார்க்கெட் குறுகி பிரஷர் அதிகமாகும்போது அதை தொடர்ந்து ரொம்பவே அக்ரெசிவான ஒரு எக்ஸ்பான்ஷன் அல்லது பிரேக் அவுட் கண்டிப்பாக நடந்தே தீரும். சரி, இப்போது இந்த பகுப்பாய்வின் ரொம்ப முக்கியமான 4வது பகுதிக்கு வந்துவிட்டோம். 5 கண்டிஷன் விதி. எந்த ஒரு எமோஷனும் இல்லாமல் ஹை ப்ராபபிலிட்டி ட்ரேடை கண்டுபிடிப்பதற்கான ஒரு பெர்ஃபெக்ட் செக்லிஸ்ட் இதுதான். 1. முதலில் அந்த ஸ்குவீஸை ஐடென்டிஃபை பண்ணணும். 2. உள்ளே எவ்வளவு பிரஷர் இருக்கு என்று அளவிடணும். 3. அந்த போலிங்கர் பேண்ட்ஸ் விரிவடைய ஆரம்பிக்கிறதா என்று வாட்ச் பண்ணணும். 4. நாம் சொன்ன அந்த 4/5 ரூல் கிரைட்டீரியாவை கரெக்டாக அப்ளை பண்ணணும். இது எல்லாமே செட் ஆயிடுச்சுன்னா 5. எந்த டவுட்டும் இல்லாமல் அந்த பிரேக் அவுட்டை எக்ஸிக்யூட் பண்ணணும். இதுதான் அந்த சீக்ரெட். உங்களை ஒரு மெஷின் மாதிரி ரொம்ப துல்லியமாக ட்ரேட் பண்ண வைக்கும். லாஸ்டாக 5வது பகுதிக்கு வந்திருக்கிறோம். ஏடிஆர் மற்றும் டார்கெட்ஸை எப்படி செட் பண்றதுன்னு பார்க்கலாம். எக்ஸிட் ஆகிறது என்ட்ரியை விட முக்கியம் இல்லையா? இதற்கு ஆவரேஜ் ட்ரூ ரேஞ்ச், அதாவது ஏடிஆருக்கும் பிரைஸ் ட்ரெண்டுக்கும் உள்ள கனெக்ஷனை புரிந்து கொள்ள வேண்டும். ஏடிஆர் ஏறுமுகமாக ரைசிங்கா இருந்தால் மார்க்கெட் ஸ்ட்ராங்கான ட்ரெண்டில் இருக்கிறதுன்னு அர்த்தம். அதுவே ஏடிஆர் இறங்குமுகமாக ஃபாலிங்கா மாறினால் ட்ரெண்ட் ரிவர்சல் ஆக போகுதுன்னு அலர்ட் ஆகிக்கணும். ஒருவேளை ஏடிஆர் தட்டையாக, அதாவது ஃபிளாட்டாக இருந்தால் மார்க்கெட் கன்சாலிடேஷன் மோடுக்கு போகிறதுன்னு அர்த்தம். இதை கரெக்டாக ரீட் பண்ணிட்டாலே மார்க்கெட்டோட பயாஸ் என்னவென்று நமக்கு கிளியராக தெரிந்துவிடும். இப்போது அந்த பேண்ட்ஸை வைத்த எப்படி டார்கெட் ஃபிக்ஸ் பண்றதுன்னு சொல்கிறேன். உங்கள் பிரேக் அவுட் ட்ரேட் நன்றாக லாபத்தில் போய்கொண்டிருக்கும் போது அந்த விரிவடைகின்ற போலிங்கர் பேண்ட்ஸை ரொம்ப உன்னிப்பாக கவனியுங்கள். அந்த பேண்ட்ஸ் எப்போ தொடர்ந்து விரியாமல் அப்படியே தட்டையாக, அதாவது ஃபிளாட்டனாக ஆரம்பிக்கிறதோ அதுதான் உங்களுக்கான மெக்கானிக்கல் சிக்னல். போதும், ப்ராஃபிட்டை புக் பண்ணு என்று மார்க்கெட் உங்களுக்கு சொல்கிற சிக்னல் அது.
யூகங்களை நம்பாமல் இந்த ஃபிளாட் பேண்ட்ஸை பேஸ் பண்ணி உங்க டார்கெட்ஸை செட் பண்றது தான் ரொம்பவே லாஜிக்கலான ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவ்வளவுதாங்க. பயம், பேராசைன்னு எமோஷன்ஸ் அடிப்படையில பிளைண்டா ட்ரேட் பண்றதை விட்டுட்டு இந்த பர்னோலி தத்துவம், ஸ்குவீஸ், அப்புறம் அந்த 5 கண்டிஷன் செக்லிஸ்ட்னு இந்த மாதிரி மெக்கானிக்கலான பிசிக்ஸ் லாஜிக்கை உங்க ஸ்ட்ராட்டஜியா மாத்த நீங்க தயாரா? கொஞ்சம் யோசித்து பாருங்கள். மார்க்கெட்டை நீங்க பார்க்குற விதத்தையே இது மொத்தமாக மாற்றிவிடும் அல்லவா? இந்த எக்ஸ்பிளனேஷன் நிச்சயமா உங்க ட்ரேடிங் ஸ்டைலை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு போகும் என்று நம்புகிறேன். உங்களோட அடுத்த ட்ரேட் ஒரு மெக்கானிக்கல் ட்ரேடா இருக்குமா?